ஹாய், வெல்கம் டு ஐனி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கேசரி, நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சுவையில் இருக்கக்கூடிய கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உலர்ந்த திராட்சையை வந்து ஆட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆக விடலை. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி திராட்சையெல்லாம் பலூன் மாதிரி வந்த உடனே இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து 1 கப் ரவை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வந்து ரவையை வறுக்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டான கேசரி வந்து கிடைக்கும். நெய்யில் ரவை வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேற பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, அதே கப் அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல தண்ணி ஊற்றாமல் பாலும் ஊற்றிக்கலாம். அப்போது 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் ரவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கட்டி வந்தால் கூட நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டி வந்து கரைஞ்சிரும். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி எதுவும் வராமல் இருக்கும். இப்போ நமக்கு ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ரவை வந்து முழுமையாக வெந்த பிறகுதான் நம்ம வந்து ஜீனியை வந்து ஆட் பண்ணணும். அப்போதான் இதோட ஸ்வீட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, அதனால 1 கப் ஜீனி வந்து நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு அரை கப் மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற ஜீனியவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கட்டி எதுவும் வந்தா கூட நல்லா நீங்க கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றாமல் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா அது கேசரி தான். அதை நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான
வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய கேசரி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.